ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேரை பொழக்கிறான். அடின்னு அடிச்சு நொறுக்கிறான். எதுக்காக அடிக்கிறான், ஏன் அடிக்கிறானே தெரியல. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அடிச்சாதான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ன? அவனுக்கு எந்த கவலையுமே கிடையாது. அவனுக்கு முதலமைச்சர் சொல்லிட்டான், அவனுக்கு வேலை நடக்கணும், அவன் சக்சஸ் பண்ணும், அவன் டாஸ்கை சக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குண்டாசுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கத்தி எடுத்து கிழிக்கிறதுக்கு அங்க என்ன வேலை இருக்கு? செருப்பத்தை அடிக்கிறதுக்கு அங்க என்ன வேலை இருக்கு? பேனரை கிழிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? மேல ஷீட்ல இருந்தவனால காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? இதுக்கு ரைட் பர்சன் யார்? ஏற்கனவே கை தேர்ந்த அரசியல்வாதி யாரு? இந்த மாதிரி நொட்டோரியஸ் ஒர்க்லாம் பண்றது யாரு? இதுக்கு கை தேர்ந்தவன் பார்த்தாங்க, எது சரியான இடம்னு பார்த்தாங்க, அந்த சரியான இடத்துல கை தேர்ந்தவனை வச்சு வேலையை முடிச்சுட்டாங்க. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய இசி மெம்பர் திரு சதீஷ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டு திடீர்னு பரபரப்பாக பேசுனீங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன் வச்சிங்க. கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவத்திற்கு திமுக ஒரு மிகப்பெரிய காரணம், செந்தில் பாலாஜி ஒரு காரணம், 1000க்கும் மேற்பட்டோர் அங்கே இறக்கப்பட்டு பல்வேறு சதி செயல்கள் செஞ்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிங்க. எதன் அடிப்படையில் முன் வச்சிருக்கீங்க? விஜய் சார் நடத்தப்பட்ட அந்த கூட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாஸ் அங்கே ஃபார்ம் ஆச்சு, பெரிய கூட்டம் ஃபார்ம் ஆகி அவர் மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள், கருத்துக்கள் சொல்லி நிறைய விஷயங்களை மோட்டிவேட் பண்ணனால அந்த கூட்டம் அதிகமாகிட்டே இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ இந்த கூட்டத்தில் பர்டிகுலராக இந்த கூட்டத்தில் வாட் ஐ ஃபீல் அப்படின்னா, மேபி இது ப்ரீ பிளான்டாக இருக்குமான்ற மாதிரி எனக்கு தோணுது. யாருமே இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. பட் நடந்துருச்சு. இப்போ மக்களுக்காக வழக்கறிஞருக்காக உண்ட அந்த ஃபெட்டர்னிட்டியில் இருக்கிறவன் நான். ஸோ எனக்கு அது எப்படி தோணுச்சுன்னா, அவரோட ரேலியில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. பாஸ்ட் 1.5 இயர் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதுக்கு அடுத்தது அவர் மீட்டிங் நடத்துலேருந்து மாநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கார்ப்பரேட்டாக பண்ணியிருந்ததை நான் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி தான் ப்ரிப்பரேஷனில் தான் இந்த கரூர்லேயும் இந்த ரேலிலையும் ப்ரீவியஸாக அவங்க டீம் இறங்கி ஒர்க் பண்ணியிருப்பாங்க கார்ப்பரேட்டாக. பட் அதெல்லாம் மீறி ஒரு சம்பவம் நடக்குது, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, 40 பேர் இறக்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஸோ என்னதான் நீ கூட்டத்தில் எவ்வளோ நேரம் நின்னாலும் இறப்புன்றது ஒன்று இருக்க வாய்ப்பே கிடையாது. அதை மீறி ஒரு இறப்பு நடக்குது, என்னென்ன அப்படின்றத அதை உத்து நோக்கும் பொழுது தான் தெரியுது. அதில் மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது, மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்குன்றது தான். இது முழுக்க முழுக்க திமுகவுடைய கிரட்ஜு தான். இன்னைக்கு அண்ணா திமுக விட மிகப்பெரிய உயரத்தில் மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கார் மிஸ்டர் விஜய் சார் அவர்கள். ஸோ நான் பொலிட்டிக்கலாக பேசல, நான் விஜய் பார்ட்டியும் கிடையாது. ஸோ நான் பியூர்லி ஒரு அட்வொகேட்டு, அம்பேத்கர் அவருடைய ஐடியல் அண்ட் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வழக்கறிஞர், அவ்வளோதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் மக்கள் போயிட்டு விஜயை பார்க்குற ஆர்வத்தில், ஒரு அரசியல் தலைவரை பார்க்குற ஆர்வத்தில் முன்னாடியே போய் நின்று வெயிட் பண்ணி பல மணி நேரம் வெயிட் பண்ணனால அவங்க அது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது ஒரு கிரேஸ் தான் அது. ஸோ அந்த இதே கிரேஸில் இதை விட கூட்டத்தில் இதுக்கு முன்னாடி பாஸ்ட் 1 இயராக இருந்தவங்க, பட் இந்த கரூரில் மட்டும் ஏன் இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு உத்து நோக்கும் பொழுது பார்த்தோன்னா, இது முழுக்க முழுக்க திமுகவுடைய சதித்திட்டம் அப்படின்றது என் மனசுக்கு படுது. ஸோ என் மனசில் பட்டதை தான் நேற்று நான் சொன்னேன். ஸோ ரெண்டாவது அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஏன் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் இறங்கி அடிக்கணும், தொண்டர்களை ஏன் அடிக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், நீங்களே ஒரு தலைவனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உன்னோட தொண்டனை போலீஸை அடிக்க விடுவீங்களா? நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் தொண்டரை அடிக்க விட மாட்டீங்க. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேரை பொழக்கிறான். அடின்னு அடிச்சு நொறுக்கிறான். எதுக்காக அடிக்கிறான், ஏன் அடிக்கிறானே தெரில. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடிச்சாதான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ன? அன்பா சொன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? சரி, அது மட்டும் இல்லை, நீ பேனரை கிழிக்கிற. யார் பேனரை கிழிச்சது? அந்த விஜய் அவர்களுடைய வாகனம் வரும்போது பின்னாடி இருந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஒரு 1000 பேர் ஓடி வராங்க. யார் ஓடி வரா? ஏன் தடுத்துருக்கலான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. போலீஸ் தடுக்கலையே, எல்லாம் ஜீப்பில் உட்காந்துட்டு இருந்தா எங்கேருந்து தடுப்பாங்க? அவங்க தானே. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசாட்சிக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நானே ஒரு முதலமைச்சராக இருக்கேன், நான் உங்களை சொல்கிறேன், யோ நீ பூந்து அடி, எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? கண்டிப்பாக அடிக்குது. உங்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது, எக்கனாமிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நொட்டோரியஸ்லாம் என்ன பண்ணுவான், குண்டாஸ்லாம் என்ன பண்ணுவான்? அவனுக்கு எந்த கவலையுமே கிடையாது. அவனுக்கு முதலமைச்சர் சொல்லிட்டான், அவனுக்கு வேலை நடக்கணும்,
அவன் சக்ஸஸ் பண்ணும், அவன் டாஸ்க்கை சக்ஸஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு குண்டாசுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதுதான் நேற்று வந்து அந்த ஒரு அலை மாதிரி வந்த ஒரு சில கூட்டங்கள், ஒரு புல்லுருவி கூட்டங்கள், ஒரு கேங்ஸ்டர்ஸ், அந்த குண்டாஸ் பண்ண வேலை அதுதான். கத்தி எடுத்து கிழிக்கிறதுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? செருப்பு எடுத்து அடிக்கிறதுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? பேனரை கிழிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது? மேலே ஷீட்ல இருந்தவனால காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது? ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது? நான் என்ன கேட்குறேன், 10,000 பேர் வரான், 10 லட்சம் பேர் வரான். உங்களுடைய வேலை என்ன? கலெக்டருடைய வேலை என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது உங்களுடைய வேலை. நீங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்ல. நீங்க டோல்கேட்லேயே 10,000க்கு மேல ஒருத்தர் கூட அலோ பண்ண மாட்டேன், ஸ்டாப் பண்ண வேண்டியதுதானே. நீங்க அதையே ஒரு பாலிடிக்ஸா பண்ணிட்டு போலாமே. என் ஆளு 1.5 லட்சம் பேர் வந்தான், ஆனா 10,000 பேர் தான் உள்ள அலோ பண்ணாங்கன்னு விஜய் சாரே சொல்லிட்டு போலாமே. யாருக்கு எந்த பாதிப்பும் வந்திருக்காது. இடம் கேட்ட இடம் கொடுக்கல, அவங்க கேட்ட இடம் நீங்க கொடுக்கல. சரி, நீங்க கொடுத்த இடத்துல உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சுதா? அதுவும் உங்களால முடியல. யூ ஆர் இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்ட், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து நீங்க வந்து அது என்ன சொல்றது, நீங்க வந்து மக்களை எங்களை மாதிரி வழக்கறிஞர்கள், மனசாட்சி உள்ள மனிதர்கள் இருக்கிற இடத்துல இப்படிலாம் நீங்க வந்து இன் ஃபியூச்சர் நீங்க பண்ணீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய போராட்டமாக தான் வளரணுமே ஒழிய, என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இந்த விஷயத்துல வந்து மனதளவில் ரொம்ப பாதிச்சு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறோம். ஸோ இதை வந்து எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கறது, கவர்மெண்ட்டுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்றதே ஒன்றும் புரியல. முழுக்க முழுக்க இது வந்து முழுக்க போலீஸுடைய ஒரு அஜாக்கிரதையும், உளவுத்துறைக்கு தெரியும் அங்க 10,000 பேர், இப்போ 5 லட்சம் பேர் வருவான், 10 லட்சம் பேர் வருவான்னு தெரியும். ஆனா அதை வந்து அவங்க செயல்படுத்தல. தெரிஞ்சுதான் அதை பண்ணதுன்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது, அங்க போலீஸ் காவல்துறையும் வந்து அவன் ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் படி அது என்ன நடக்கணும்ன்றது ப்ரீ பிளான்ன்றனால யாருமே பெருசா அதை இனிஷியேட்டிவ் எடுக்கல. அந்த ட்ரிகர் பாயிண்ட் எப்படி தட்டணும், அதை லத்தி சார்ஜ் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களுடைய ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கிரட்ஜுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு ரைட் பர்சன் யார், ஏற்கனவே கை தேர்ந்த அரசியல்வாதி யாரு, இந்த மாதிரி நொட்டோரியஸ் ஒர்க்லாம் பண்றது யாரு, இதுக்கு கை தேர்ந்தவன் பார்த்தாங்க, எது சரியான இடம்னு பார்த்தாங்க, அந்த சரியான இடத்துல கை தேர்ந்தவனை வச்சு வேலையை முடிச்சுட்டாங்க. குறிப்பா 5 மாவட்டங்கள்ல ரேலி பண்ணியிருக்காங்க. கரூர்ல மட்டும் இந்த பிரச்சனை நடைபெறுதுன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா அங்க இருக்கிறவர் மிகப்பெரிய ஒரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான். அவர் மேல தான் நீங்க குற்றம் சாட்டுறீங்க. சார், சிஎம்க்கு அவர் மேல பயங்கர நம்பிக்கை இல்லை. ஓகே. அவர் எங்க போனாலும் அந்த நம்பிக்கையை, அதாவது வந்து பொய்யான நம்பிக்கையை அந்த தலைமை கிட்ட கொண்டு உருவாக்கிடுவார். அதுதான் செந்தில் பாலாஜியுடைய ஒரு கேரக்டர். ஈவன் ஜெயலலிதா அம்மா சொல்லலாம்ல, டேலண்ட். டேலண்ட்ன்றதை விட, நீ டேலண்டா இருந்து நல்ல தலைவனா வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணு. மக்களை கொலை பண்றது ஒரு டேலண்டா? அது டேலண்ட் கிடையாது சார். அது அதாவது நீ வந்து தலைமைக்கு நீ வந்து உண்மையாயிரு, ஆனா தலைமையே நீ தப்பா வழி நடத்துற அளவுக்கு நீ ஒரு அவ்வளவு பெரிய ஆளுமெல்லாம் கிடையாது. நீ யாருன்றது கோர்ட்டு தீர்மானிக்கும். நீ யாருன்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சரி, ஹை கோர்ட்டுக்கும் சரி, இன்னைக்கு மக்களுக்கும் தெரியும். நீ வந்து அமைதியா இருக்கிறனால நீ நல்லவன்லாம் கிடையாது. உன்னுடைய வேலைகள் எல்லாமே வந்து எப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டாம். ஒருத்தரை நான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மக்கள் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும் அந்த துறை மந்திரி, அந்த தொகுதி மந்திரி என்ன பண்றாருன்றது. ரெண்டாவது, இப்ப கரூர்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. ஏன்னா நாட் ஒன்லி நேற்று நடந்த விஷயத்துல சொல்ல, கரூர்னாலே இப்போ வந்து நாங்கள் வந்து பேங்கிங்ல சொல்லுவோம் நெகட்டிவ் இதுன்னு சொல்லிட்டு, நெகட்டிவ் பர்சன்ஸ், அதாவது பொலிட்டீஷியனுக்கு நம்ம வந்து அட்வொகேட்ஸ்க்குலாம் லோன் தரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருந்தது. அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் ஜோன் மாதிரி பார்க்குற அளவுக்கு கரூர் மக்கள், தமிழக மக்களை கெடுத்து வச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன், பணத்தை கொடுத்து. அதாவது மக்கள் வந்து இந்த ஒரு 1000க்கு 2000க்கு ஆசைப்பட்டு ஓட்டை போட்டு ஒரு பெரிய அரசாங்கத்தையே மாற்றி எல்லாருமே வந்து கடைசியில் 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், ஒரே ரோடை 20 தடவை போடுறான் சார். எதுக்கு போடுறான்? இன்னைக்கு வரைக்கும் எந்த ப்ராஜெக்டையும் முடிக்கல. எந்த துறையிலையுமே இந்த கவர்மெண்ட் வந்து எந்த ப்ராஜெக்ட்டுமே முடிக்கல. ஏன் அது முடிக்க மாட்டான்? கடைசி கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் வரைக்கும் முடிக்க மாட்டான். ஒரு நல்ல அரசாங்கம்னா என்ன? ஒரு மக்களுடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சு, அடிப்படை தேவைகள் என்னன்னு தெரிஞ்சு 1 வருஷம் பார்ப்பான், 2 வருஷம் பார்ப்பான் வேலை, 3 வருஷம் சந்தோஷமா சுபிச்சமா மக்களை இருக்க வைப்பான். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? சம்பவம் நடைபெற்ற அடுத்த 15வது நிமிஷம் அமைச்சர்களும் அங்கே இருக்காங்க, செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் இருக்காங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி இது தெரிய வந்தது? உடனே முதலமைச்சர் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு, நைட்டே உடனே போகிறாரு. அது நல்ல விஷயம் தான், அது தப்பு சொல்ல முடியாது. இவ்வளோ விஷயங்கள் வந்து ஆர்கனைஸ்டாக நடக்குதுன்றத ஒரு உங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? சார், இது ப்ரீ பிளான்டு, ஒவ்வொன்றும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 எல்லாமே கரெக்டாக நடக்கும்போது எல்லாமே கரெக்டாக நடக்கும் சார். நான் பக்கத்தில் இருக்கேன் வரேன்றது, இப்போ எல்லாமே வந்து அந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வர போகிறாங்க சார். இது குழந்தைங்களுக்கு கூட தெரியும் சார். இது அவர் வந்தது ஒரு பெரிய மிராக்கிள் கிடையாது. அந்த தொகுதிகள் வந்து உடனே வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த முன்னாள்
மந்திரி வந்ததும் பெரிய விஷயம் கிடையாது. ம். அங்க டிராமா போட்டு ஆக்ட் பண்ணி அதாவது மக்கள வந்து நீ இவ்வளோ வந்து ஒரு ஒரு இல் ட்ரீட்டடா நீ பண்ணதும் தப்பு. 2வது ஒரு இல்லட்ரேட்டடா நீ நினைக்கிறதும் தப்பு. யாருமே வந்து இங்க வந்து சைல்டிஷ் கிடையாது. இவ்வளவு கேவலமா இந்த மக்கள நம்ம ஏமாத்திற முடியும்னு நினைக்கிற பாரு. அந்த தைரியம் தான் உன்ன பார்க்கும்போது எனக்கு பெரிய காமெடியா இருக்கு. நைட்ல வந்து போஸ்ட்மார்ட்டமே பண்ண மாட்டாங்க. ஆனா, இவ்ளோ டாக்டர வந்து ஆர்கனைஸ் பண்ணி, உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, அடுத்த நாளே வந்து ஃபுனரலுக்கு வந்து ரெடி பண்றாங்க. இது எப்படி சாத்தியம்? பண்ணது இதுவரைக்கும் ரூல்ஸ்ல அந்த மாரி பண்ண மாட்டாங்க. பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல் கேஸ்ன்றதால பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பா சார். இது ஸ்பெஷல் கேஸ்ன்றனால அத பண்ணலாம். ஏன்னா ஒரு ஹியூமனாரிட்டி தானே. ஒரு பாடி இருக்கு. உடனே இம்மீடியட்டா அத வந்து நம்ம ஆ இது பண்ணணுன்ற ஒரு ப்ராசஸ் பண்ணணுன்றதுக்காக அத ஸ்பீட் அப் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்கலாம் மேபி. சுப்ரீம் கோர்ட்ல ஏதோ ஒரு ஆர்டர்ஸ் இருக்கு. ஆல்ரெடி ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு அந்த மாரி. ம். ஸோ மேபி இட் இஸ் ஹேப்பன் சார். அது பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப நம்ம வந்து பலரையும் குறை சொல்றோம். ஆளுங்கட்சிய குறை சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்த விட, தவிர்த்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சு, மக்கள காக்க வச்சு, அதிகமான கூட்டத்த சேர்த்த பிறகு ஒருவர் வந்து பிரச்சாரம் பண்றாருன்னா, அது சுயநலமா இல்லையா? விஜய் பண்ணது தவறா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? சார் இப்ப பொதுவா லீடர்ஸோடைய எந்த லீடர்ஸா இருந்தாலும், எந்த பார்ட்டி லீடர்ஸா இருந்தாலும் சார், அங்க கிரவுட் சேர்ந்துருச்சா, எல்லாம் வந்து அவங்க நெனச்ச எக்ஸ்பெக்ட் பண்ண கிரவுட் சேர்ந்துருச்சான்னு தெரிஞ்சுட்டு தான் லீடர்ஸ் வருவாங்க. அது சுயநலமா அப்படின்னு கேட்டா, அது வந்து பாலிடிக்ஸு. இதுல வந்து இதுல வந்து சுயநலம்ன்றது கிடையாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா பட் வெயில்ல வந்து காத்திருக்காங்க. இல்ல, டீஹைட்ரேஷன் இல்ல. நான் ஆகும். என்ன சொல்றேன்னா சாப்பாடு இல்ல. ஒரே இடத்துல ரொம்ப இல்ல, நேரம் டம்ப் ஆவாங்க. மயக்கம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு செய்றாரா விஜய்? தெரியாம செய்றாரா? இல்ல. இப்ப மத்த லீடர் வந்து நான் சொல்லி பார்த்ததில்ல. ஆளுங்க வரணும், நம்ம போலான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆளு கூட்டம் சேர்ந்ததுமே போவாங்க. பட் இவர பொறுத்தவரைக்கும் 2, 3 மீட்டிங்ல நான் பார்த்ததுல, ஆ உத்து கவனிச்சதுல அவர் சொல்றது என்னன்னா, "நீங்க வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு வராதீங்க. நீங்க ரொம்ப நேரம் வந்து நிக்காதீங்க." அது மாரி ஒரு பாசிட்டிவ் மோடு தான் அவர் சைட்லருந்து வருது சார். ம். அவர் வந்து அவரா வர சொல்லலையே. "நீ சீக்கிரம் வான்னு" அவர் சொல்லலையே. "நீ ஆன் டைம் வரலாம்." சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் அண்டர்ஸ்டூட் எனக்கு. பட் ஏன் ஒரு 7 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம் காத்து கிடக்கணும் மக்கள்? அதனால டீஹைட்ரேட் ஆயிடுறாங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பேக்கப்பும் இல்ல, ஒரு தண்ணி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்றாங்க. பட் தண்ணிலாம் அங்க இருந்ததுன்ற மாரி தான் நாங்க கேள்விப்பட்டோம் சார். வேற இருந்திருந்தால், ம். இந்த ஏற்பாடுகள செஞ்சிருக்கிறாங்க. செய்ய முடியல. எப்படி நீங்க இருந்திருக்குன்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ம். ஒரு 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 இடத்துல 10,000 பேர் நிக்கக்கூடிய இடத்துல, 20,000 பேர் வந்து சேர்றாங்க. அந்த ம். இடத்துல நகர்வதற்கோ, போவதற்கோ, பேக்கப் இருக்காது. அத வந்து பாஸ் பண்றதுக்கோ கூட வழி இல்ல. ம். அடைச்சிட்டு நிக்கிறாங்க. அந்த இடத்துல எந்த தண்ணியும் கிடைக்கலன்றது தான் இப்ப பிரச்சனையே. ம். டீஹைட்ரேஷன் ஆவறதுக்கு சப்போஸ் குடிச்சிட்டு யூரின் வருதுன்னு வெளியும் போ முடியாது. ம். இப்ப இதுல இவ்ளோ பிராக்டிகல் சரி சார். டிஃபிகல்டீஸ் இந்த நெறைய அளவுக்கு இருக்கு. ப்ரீ பிளான் யார் சார் பண்ணணும்? யார் இந்த மாரி கட்சிக்காரங்க ஒரு கண்டிப்பா தான் சார் பண்ணணும் சார். இந்த மாரி ஒரு கவர்ன்மெண்ட் வந்து உங்கள ரெகுலேஷன் தான் குடுப்பாங்க தவிர, கட்சியினர் தான் அந்த கட்சி முன்னணி தலைவர்கள் இருக்கிறவங்க அத ஆர்கனைஸ்டா ப்ரீ பிளான் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல? அப்ப அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா சார் தாவேக்காவினர்? அவங்களும் ப்ரீ பிளான் பண்ணணும். கவர்மெண்ட்டும் 100% ப்ரீ பிளான் பண்ணணும். நான் ம். தப்பு வந்து நான் சொல்றதுன்றது எனக்கு தெரியல எனக்கு எப்படின்ட்டு. பட் வந்து ஆஸ் எ லீடரா வந்து கண்டிப்பா வந்து மக்களுக்கு நடந்த ஒரு துயரத்த கண்டிப்பா அவங்க சரி பண்ணி தான் ஆவணும். அதுக்கு தான் நான் வந்து லாஸ்ட் பிரஸ் மீட்லயே சொன்னேன். கண்டிப்பா அவங்களுக்கு விஜய் சார பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் 10,00,000 சொன்னா 20,00,000 சொன்னதுன்றது முக்கியம் இல்ல சார். ரூ. 1,00,00,000வது குடுங்க. இப்ப பணம் வந்து உயிர ஈக்குவலைஸ் பண்ணாது. ஆனாலும் ரூ. 1,00,00,000 கண்டிப்பா நீங்க குடுக்கணும் சார். இது உங்களுக்கு ஒரு பணமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை இது. அது எக்கனாமிக்கல் ஸ்ட்ராட்டஜிய உயர்த்தும் சார். அவங்களுக்கு அது பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சொன்னோம். பட் வந்து இவ்வளோ நேரம் நீங்க நிக்க வைக்கிறது, உங்க பாயிண்ட் சொல்ல போய் நிக்க வைக்கிறது தப்பா இல்லையான்னு கேட்கிறீங்க. பட் அது உண்மையாவே வந்து அது கவனிக்கக்கூடிய விஷயம் தான் சார் அது. விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. நீங்க வந்து என்ன வேணா தண்டிங்க. ஆனா என்னுடைய தொண்டர்கள் மீது வந்து நீங்க கை வைக்கிறதுக்கு நான் ஏத்துக்க மாட்டேன். மறுபடியும் நான் திரும்பி களத்துக்கு வருவேன். முடிஞ்சா பாத்துங்கன்னு ஒரு சவால் விட்டுருக்காரு. இத எப்படி பார்க்குறீங்க? சார் என்ன பொறுத்தவரைக்கும் சார் நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் சார். இப்ப ஒரு லீடர் வந்து இந்த அளவுக்கு ஒரு விஷுவல்ல வந்து சொல்றாரு அப்டின்னா வந்து கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு மனதளவுல அவர் வந்து ரொம்ப ஆ வூண்ட் ஆயிருக்காருன்றது தான் அர்த்தம். அன்னைக்குமே வந்து டக்குன்னு ஓடிட்டாரு. வேகமா ஃப்ளைட்ட புடிச்சு பனையூர் வீட்டுக்கு போயிட்டாருன்றதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு கேட்டேன் நான் என்ன கேட்டேன்னா, இவ்ளோ திறமையா, இவ்ளோ போல்டா பேசக்கூடிய ஒரு இன்னைக்கு திமுகலாம் எதிர்க்க முடியாது சார் யாராலுமே. அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் அது. அதை எதிர்த்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா நின்னு மக்களுக்கு செய்யணும்னு நெனச்சு, உச்சத்துல இருந்த ஒரு விஜய்ன்ற ஒரு பெர்சன் வந்து, சினிமா உச்சத்துல இருந்த ஒரு பெர்சன் அத தூக்கி உதறி எறிஞ்சுட்டு, இன்னைக்கு வந்து இந்த அரசியல் களத்துல வந்து இவ்வளோ போல்டா உயிரையும் பணயம் வச்சு இந்த அளவுக்கு போல்டா பண்றாரு அப்டின்னா, உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப் சார். நல்ல விஷயம் அது. பட் வந்து அவர் ஓடிட்டாரு, இது பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாருன்றாங்க. நான் என்ன கேட்டேன்னா வந்து, அது கிடையாது சார். நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் இந்த உலகத்துல. ம். யாருமே 100% பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. கண்டிப்பா 10% ஒவ்வொருத்தவங்களுக்கும் தப்பு இருக்கும். 90% குட்டா இருந்தாலும், ஒரு 10% ஒவ்வொருத்தன்கிட்ட ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும்.
ஸோ அதில் வந்து மேபி அவர் வந்து டக்குன்னு அந்த ஒரு இன்சிடென்ட்ல அவர் மைண்ட் பிளாக் ஆகிருக்கலாம். என்ன என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு அப்செட் ஆகி போயிருந்திருக்கலாம் பல விஷயங்கள். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண அப்புறம் மேபி நான் அந்த வீடியோ கூட பார்க்கல. வீடியோவில் மேபி சொல்லியிருக்கலாம். அவர் அப்பயும் தைரியமா தான் சொல்லியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க சொன்னீங்க. தைரியமா தான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து சொல்றத இன்ஸ்ட்ரக்ஷன தான் வந்து அவர் கீழ இருக்க சப்பார்டினேட்டர்ஸ் பண்றாங்க. ஸோ, அதனால வந்து அவங்க போய் அத பண்றாங்கல்ல, அதுக்கு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். எதா இருந்தாலும் எனக்கு அந்த தண்டனைய குடுங்க. என்னுடைய டீம நீங்க இத டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றது நல்ல விஷயம். நல்ல தலைவருக்கு உண்டான அழகு சார் அது. இப்போ இந்த இந்த விவகாரத்தில அவதூறு கருத்துக்கள் பரப்புனாங்கன்னு சொல்லி ஒரு 41 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில ஒரு ஜேர்னலிஸ்டும் ஒருத்தரு. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்ன்னு ஒரு நபரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் அச்சுறுத்தப்படுறாங்க, தண்டிக்கப்படுறாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? சார் அது வந்து சார் ஒவ்வொருத்தருடைய உரிமை சார். பேச்சுரிமைன்றது ஒவ்வொருத்தருடைய உரிமை சார். அதுவும் ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து யாராலயும் அக்செப்ட் பண்ணவே முடியாது சார். ஏன்னா வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பில்லர் தான் சார் ஜேர்னலிசம். ஜேர்னலிசம்ன்றது அவன் பேசலாம் சார். ரைட்ஸ பேசலாம் சார். தப்பே கிடையாது சார். அது 100% தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் சார். என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. பல்வேறு விஷயங்கள போல்டாவா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.